தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. 2 பொருள் போதுங்க ஆஞ்சநேயர் வடை செய்கிறதுக்கு. அதுக்கு நான் உளுந்து எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். எடுத்தால் மசியணும், அப்படி லைட்டாக மசியணும், 1 2 அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு சீரகம் பொடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக்சியில் நம்ம குறை பாதம் தண்ணி இல்லாமல் அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா வரும். இப்போ வாங்க பண்ணிடலாம். நம்ம அந்த அரைக்கிற பக்குவம் தான் இதுக்கு முக்கியம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதில் ஒரே ஸ்பூனு பச்சரிசி மாவு பைண்டிங்காக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து தான் நான் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ இருக்கட்டும். இது முதல்ல நம்ம 1 2 அரைச்சிட்டு கடைசியாக தான் நம்ம மிளகு சேர்க்கணும். 1 2 அரைச்சிருக்கேங்க. இதோட கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு, அதோட இப்போது மிளகு சீரகம் 1 2 அரைச்சி வச்சுருக்கேன். இடித்து தான் வச்சுருக்கேன். அதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடை தட்டுற பக்குவத்தில் வரணும். கருப்பு உளுந்தில் அரைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயோ லைட்டாக தண்ணியோ தொட்டுட்டு நல்லா பெசரி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. பெசரியாச்சு. இப்போ இதை நம்ம தட்டி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜிக்ஸாக் கவர் தான், நியூ கவர் தான் எடுத்திருக்கேன். வாழையில் இருந்தால் வாழையில் பண்ணிடுங்க. வாழையில் என்கிட்ட இல்லை, அதனால் இதில் செய்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பகவானுக்கு மெதுவாக நம்ம தட்டிடலாம். நல்லா மெல்லிசாக தட்டலாம். தட்டிட்டு இந்த ஒரு ஹோல் போட்டுருங்க. எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் அங்கே காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம இந்த வடைகளை ஒவ்வொன்றா போட்டுடலாம். சுண்டு விரலில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. வெள்ளை துணி இருந்தால் வெள்ளை துணி, வாழையில் இருந்தால் வாழையில். பாருங்க, எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம தட்டி வச்ச வடைகளை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா இதில் சேர்த்து எடுத்துக்கலாம். மெதுவாக தட்டி வச்ச வடைகளை போட்டுடலாம். அளவாக எண்ணெய் ஊற்றி அளவாக சுடலாம். வேகட்டும், பார்க்கலாம். 2 பெரிய வடைகளையும் 2 சிறிய வடைகளையும் போட்டிருக்கேன். வேகட்டும், பார்ப்போம். இந்த எண்ணெய்க்கு 2 இது தாங்க போட முடியும். நான் 4 போட்டிருக்கேன். பார்க்கலாம். நல்ல முருகலாக வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் எடுத்துடலாம். வேகட்டும், பார்க்கலாம். வடையை மெல்ல திருப்பி கொடுங்க. அடுத்த வடைகளை இந்த மாதிரி தட்டி வச்சிட்டிங்கன்னா போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். அடுத்த பேட்சும் போட்டாச்சு. இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 3 பொருளை வச்சு ஆஞ்சநேயர் வடை பண்ணியாச்சு. உங்களுக்கு அப்படி இந்த வடை உங்களுக்கு வரலன்னா நார்மலாக உளுந்து வடை சேர்த்து 11 வடை அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லை கோயிலுக்கு ஏற்ற விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மிக அருமையான ஆஞ்சநேயர் வடை ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.